விஜய் கட்சிக்கு சவால் விடும் துணை முதலமைச்சர் உதயநிதி. விஜய் கட்சி தொடங்கியதிலிருந்து தமிழக அரசியலில் பரபரப்பு கிளம்பியிருக்கிறது. அவருடைய மாநாட்டிற்கு பிறகு பெரும் அளவிற்கு ஆதரவும் எதிர்ப்பும் உருவாகியிருக்கிறது. இந்த மாநாட்டில் திமுக கட்சியை நேரடியாகவே எதிர்த்து பேசியிருந்தார். அதே போல மத்திய அரசையும் தாக்கி ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். விஜய் இந்த அளவிற்கு பேசுவார் என்பதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதே போல தமிழ்நாட்டில் தன்னுடைய எதிரிகள் யார் என்பதையும் தெளிவாக தெரிவித்துவிட்டார். இதனால் இவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக கட்சியினர் பல மேடைகளிலும் விவாதங்களிலும் பேசி வருகின்றனர். இதற்கு மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சில விழாக்களில் பேசியிருக்கின்றனர். இந்த நிலையில் 2026 ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு நேரடி போட்டியாக உதயநிதி இருப்பார் என சொல்லப்படுகிறது. அதனால் இப்பொழுதே அவர்களுக்கு போட்டி இருப்பதை அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர். இதனால் விஜய் கட்சிக்கு எதிராக செயல்படுமாறு தங்களது கட்சிகளிடம் ஆலோசனை கூறி வருகின்றனர் திமுகவினர். உதயநிதியும் தங்களது கட்சி நிர்வாகிகளுக்கு சில ஆலோசனைகளும் வழங்கியிருக்கிறார். திமுக கட்சியை எதிர்த்தால் எப்படிப்பட்ட அழிவை சந்திப்பார்கள் என்பதை காட்ட வேண்டும். மேலும் மற்ற நடிகர்கள் கட்சி தொடங்காத மாதிரியும் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் எனவும் சொல்லுவதாக சில தகவல்கள் கசிந்துள்ளது. விஜய் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தனது கட்சி செயல்பாடுகள் தீவிரமாக இருக்க வேண்டும் என தனது நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போல அரசியல் அடித்தளத்தை மிகவும் உறுதியாக கட்டமைத்து வருகிறார். இதனால் விஜய் எவ்வளவு போட்டி வந்தாலும் பின்வாங்க மாட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. இதனால் அடுத்த வருடம் அரசியல் களம் மிக பரபரப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை.